ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 4th வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாருங்க, டிபிஐஐடி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவோட ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப நல்லா கொண்டு வரதுக்காண்டி ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஆர்மி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவாங்க. மேஜர் ரலிங் நாயோ பாப் கத்திங் மியூசியம் ஆஃப் வேலார், அதாவது மியூசியம் ஆஃப் பிரேவரி, வேளார்னா பிரேவரிங்க. இது ஒரு மியூசியம் ஆரம்பிக்கிறதுக்காண்டி இந்தியன் ஆர்மியும் அருணாச்சல் பிரதேஷும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்தி பிஜலி யோஜனா அதுக்கு கீழே ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பிஎம் குசும் அப்படின்னா என்னது, பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜ சுரக்ஷா ஏவம் உத்தம் மகா அபியான். அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட் வந்து கிசான் கவாச், அதாவது மருந்தடிக்கும் போது அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ். கவாச்னா சேஃப்டி, ஸோ கிசான் கவாச். இந்தியன் ரயில்வே வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது பேர் வந்து சன் ரக்ஷா ஆப். இது வந்து பேசஞ்சர் சேஃப்டியை கொண்டு வரதுக்கான ஒரு மொபைல் ஆப். ஸோ கொல்கட்டால இருக்கிற என்எஸ்சிபிஐ ஏர்போர்ட் வந்து 100 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேவாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்ல உதான் யாத்ரி கெஃபே ஒன்று இருக்கு. அந்த கெஃபேல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள்ல ட்ரிங்க்ஸும் ஸ்நாக்ஸும் கிடைக்கும். ஈஸ்ராம் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு. ஈஸ்ராம்னா யாருன்னா கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். வேர்ல்டோட ரொம்ப பெரிய அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ஓட டேட்டாலாம் இந்த ஈஸ்ராம் போர்ட்டல்ல தான் இருக்கும். ஸோ அடுத்தது ஜியோ சயின்ஸ் மியூசியம் குவாலியர்ல திறந்து வச்சுக்காங்க, மகாராஷ்டிரால. ஸோ ஃபாரஸ்ட் கவர் வந்து இந்தியாலேயே எதுக்கு ஜாஸ்தினா மத்திய பிரதேச ஜாஸ்தி, 85,724 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து கவர்மெண்ட் வந்து நோ டிடென்ஷன் பாலிசியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது 8th வரைக்கும் யாரையுமே ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இது எங்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கேந்திர வித்யாலயா, அடுத்தது ஜவஹர் நவோதயா வித்யாலயா, அதுல சைனிக் ஸ்கூலு, ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், இதுலலாம் வந்து இது அப்ளிகபிள். ஸோ அடுத்து உதான் யாத்ரி கஃபே ஏற்கனவே சொல்லிட்டோம், அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்ல கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ எங்க கொண்டு வந்திருக்காங்க, கல்கட்டால என்எஸ்சிபிஐ ஏர்போர்ட், அதாவது 100 இயர்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஏர்போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. என்எஸ்சிபிஐயோட அப்ரிவேஷன் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கொல்கட்டா. ஸோ அடுத்து அட்மிரல்ஸ் கப் செயிலிங் ரெகட்டா அப்படின்ற டைட்டில ரஷ்யன் டீம் வந்து வன் பண்ணியிருக்கு. இந்த காம்படிஷனை யார் வச்சிருக்காங்க, இந்தியன் நேவி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து விமன் இண்டிவிஜுவல் கேட்டகரியில கேமிலா பெர்னாபே அப்படின்றவங்க இட்டாலியை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் பெங்காலோட யூனிசெஃப் வந்து கைகோர்த்து சின்ன வயசுல வர சுகரை, ஜெவிலைன் டயபெட்டிஸை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மத்திய பிரதேஷுக்கு மோடி போய் நிறைய புது புது விஷயங்கள்லாம் திறந்து வச்சாரு. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, எதை முன்னிட்டு அப்படின்னா, நம்மளோட அடல் பிஹாரி வாஜ்பாய், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருக்கு வந்து 100வது பிறந்த நாள் காரணமா இந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இப்ப மத்திய பிரதேஷ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கென் பெட்வா ரிவர் லிங்கிங் நேஷனல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓம்கரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அட்டல் கிராம் சுஷான் பில்டிங், அதுக்கு ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத்தோட ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ் வந்து மசாலி, அந்த வில்லேஜ்ல வந்து சோலார்ல தான் எல்லாமே இயங்குது. ஏர்போர்ட் பத்தி இன்னொன்னு என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட் வந்து எதுனா தேவி அகல்யாபாய் கோல்கர் ஏர்போர்ட், இண்டோர், மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு அதுவும். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பயோ பிட்டுமன் நேஷனல் ஹைவே ஃபுல்லாமே இந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சு, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு எங்க இருக்குன்னா, நாக்பூர்ல இருந்து மன்சர் பைபாஸ் NH44ல இருக்கு. சரியாங்க, எந்த NHன்னு கேட்கலாம். நாக்பூர் மன்சர் பைபாஸ்ல இருக்கு. அடுத்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டேம் வந்து பிரம்மபுத்திரால கட்ட போறாங்க. யாருன்னா சைனா கட்ட போது, அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுச்சு. ஸோ பால்டு ஈகிள USA வந்து 240 வருஷம் கழிச்சு அதோட நேஷனல் பேர்டா அறிவிச்சிருக்காங்க.
இந்தியாவும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸும் 350 மில்லியன் வந்து லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி இத குடுக்குறாங்கன்னா, நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டார பலப்படுத்துறதுக்காண்டி குடுக்குறாங்க. இப்ப வந்து ஸ்மைல் அப்படின்னு ஒரு ப்ரோகிராம் நடத்துறாங்க. ஸ்ட்ரெங்தனிங் மல்டி மோடல் அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம் ப்ரோகிராம்க்கு. ஸோ நெறைய டைமென்ஷன்லயும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டையும் நம்ம வந்து ரொம்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை இப்போ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னு மாத்திட்டாங்க. ஆக்சிஸ் பேங்க் வாங்கிருச்சு. எஸ் பேங்க் வந்து புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் பிசினஸ் இது வந்து எம்எஸ்எம்இ வந்து க்ரோ பண்றதுக்காண்டி அது ரிலேட்டட் சர்வீசஸ்லாம் கொடுக்கறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட புது ப்ராடக்ட். ஸோ அடுத்து வேர்ல்டு பேங்க் வந்து யூஎஸ்டி 800 மில்லியன். அது வந்து ஏடிபி பேங்க் 300 மில்லியனுங்க. இது வந்து 800 மில்லியன் லோனு வேர்ல்டு பேங்க். இது என்ன பர்பஸ்க்குன்னா அமராவதி கேபிட்டல் சிட்டியை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காண்டி இந்த லோன் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் இந்தியாவும் ஏடிபியும் 500 மில்லியன் லோன் வந்து இது பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு. ஸோ கிரீன் அதாவது பொல்யூஷன் என்விரான்மெண்ட்ல கம்மி பண்றதுக்காண்டி கிரீன் அண்ட் சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதுக்காண்டி இந்த லோன் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, ஃபெடரல் பேங்க் வந்து இக்கோஃபையோட பார்ட்னர் பண்றாங்க. எதுக்காண்டினா எம்எஸ்எம்இக்கு சோலார் இன்ஸ்டலேஷனுக்கு இவங்க வந்து லோன் கொடுக்கறதோ அந்த இதுக்காண்டி. ஸோ இந்த இக்கோஃபை அப்படின்றவங்க வந்து யாருன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபோக்கஸ்டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ ஐசிஐசிஐ ப்ரூ விஷ் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. அது மெயினா விமென்னை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. அடுத்து டிபிஆர்இஎல் டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி லிமிடெட். அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைங்க, டாட்டாவோடது. அவங்க வந்து கெனரா பேங்கோட கொலாபரேட் பண்ணி கர்நாடகா ஃபுல்லா ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம்ஸை ப்ரொபகேட் பண்ண போறாங்க. ஓகேவாங்க. ஸோ கனரா பேங்க் எதோட கொலாபரேட் பண்ணியிருக்குன்னு சொன்னா டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎன்பி வந்து யாரோட கொலாபரேட் பண்றாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அதனால கோல்டு ஸ்டோரேஜோட ஃபெடரேஷன் ஆஃப் கோல்டு ஸ்டோரேஜ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அதுல அடுத்து முகேஷ் அகர்வால் அப்படின்றவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் எஃப்சிஏஓஐ. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து புதுசா ஒரு லோன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கிரீன் ஃபைனான்ஸ்னு. அதுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 5000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது நாஸ்காமும் துபாய் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சென்டரும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் டெக்னாலஜியை வந்து பரிமாறிக்கிறதுக்காண்டி சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பூட்டான்ல பேங்க் ஆஃப் பூட்டான்ன்றது நம்ம ஒரு பிரீமியர் பேங்க், அங்க ரொம்ப முக்கியமான கமர்ஷியல் பேங்க். ஸோ அதுக்கு பேங்கிங் சாஃப்ட்வேர் கொடுக்கறதுக்கு டிசிஎஸோட ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் பேங்க்ஸ் குளோபல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் அந்த சர்வீஸை டிசிஎஸ் அங்க கொடுக்க போகுது. ஸோ அடுத்து இண்டிரா அவங்க வந்து இந்தியாவோட ரேட்டிங் எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6.6% ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிஎஃப்எஸ்ஐ கம்பெனி, அதாவது பேங்கிங் சர்வீஸ், பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்லா ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஒரே கம்பெனியில, அதாவது பேங்கிங்கும் கிடைக்கும், இன்சூரன்ஸும் கிடைக்கும், அதுக்கப்புறம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸும் கிடைக்கும் அப்படின்ற லைசன்ஸ் வாங்கின கம்பெனி வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெடுங்க. ஓகேவாங்க. ஸோ இவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கும்னா இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும். ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து 4 அவார்டு வாங்கியிருக்குங்க. எதுலன்னா ஆர்எஸ்எஸ்எஃப் ஏசியா பசிபிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல, அதாவது ரீஜனல் சோசியல் செக்யூரிட்டி ஃபோரம் ஃபார் ஏசியா பசிபிக், அந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 4 அவார்டு வாங்கியிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாது, சவுதி அரேபியால நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோசியல் செக்யூரிட்டி அசோசியேஷன். அடுத்து ஃபிஃபால பெஸ்ட் ஃபிஃபா ஃபுட்பால் அவார்ட் 2024 வினிஷியஸ் ஜூனியருக்கும் ஐட்டானா பொன்மாட்டிக்கும் கிடைச்சிருக்கு. வினிஷியஸ் ஜூனியருக்கு பெஸ்ட் மென்னும் ஐட்டானா பொன்மாட்டிக்கு விமென்ஸ் பிளேயர் அவார்டும் கிடைச்சிருக்கு. அடுத்து ஹிந்தி ரைட்டர் சூரியபாலா, அவர் வந்து வியாஸ் சம்மன் அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க லேடி, சூரியபாலா லேடிங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, கவுன் தெஸ் கோவாசி வேணு கி டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க.
ஸோ இது வந்து 34th வியாஸ் சம்மான்ங்க. 33rd வியாஸ் சம்மான் வந்து யாருன்னா யாதீன் யாதீன் அவுர் யாதீன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ப பாரதி எழுதின புக்குக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கவுன் தேஸ்கோ வாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த புக்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால நம்ம நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். அப்படி பார்த்து போறவங்க அங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, சேலஞ்சஸ் தே ஃபேஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்க கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது நடைமுறை லைஃப்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்புறம் என்னென்ன ஆசைகள் இருக்கு அவங்களுக்கு. நம்ம நல்ல கோடீஸ்வரங்க ஆயிடணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க. இதுதான் அந்த புக்ல இருக்கு. ஸோ அயோத்தியில இருக்கிற ராம் டெம்பிள் வந்து ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அவார்டு வந்து சேஃப்டிக்காண்டி வின் பண்ணியிருக்குங்க. ஸோ அதோட சேஃப்டில 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வேர்ல்டு பேங்க் திரும்பியும் நம்மளுக்கு ஒரு ஃபண்டிங் குடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த வாட்டர் வேஸ் மூலமா டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரதுக்கு ரிவர் கங்காவோட வாட்டர் வே வந்து நெட்வொர்க் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு ஜல் மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட், அதாவது தண்ணி வழியா போற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்காண்டி வேர்ல்டு பேங்க் நம்மளுக்கு ஃபண்ட் குடுத்துருக்கு. மகாராஷ்டிரால யுவர் டோர் ஸ்டெப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஸ்காட்ச் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, சிட்டிசன் ஃபோக்கஸ்டா சிட்டிசனுக்கு நல்லது செய்யறதா கொண்டு வந்ததுனால இந்த இது கிடைச்சிருக்கு. அடுத்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ், நல்லா கவர்னன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கோல்டன் பீகாக் அவார்டு வந்து கொடுப்போம். இது யாருக்கு கிடைச்சிருக்கு? ஆர்இசி லிமிடெட். அது வந்து ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் கம்பெனி, பிஎஸ்யூ கம்பெனி. அது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி, ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன், அதுக்கு கொடுத்திருக்காங்க. டாக்டர் ரவி பிள்ளைன்றவர் வந்து ஒரு லீடிங் பிசினஸ் மேனு துபாயில. அவருக்கு வந்து மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அவர் வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து தான்சேன் சங்கீத் சாம்ராக் அப்படின்ற அவார்டு வந்து கிளாசிக் மியூசிக்காண்டி கொடுக்கறது, பாரம்பரிய இசைக்காண்டி கொடுக்கறதுங்க. அதை வந்து வின் பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா பண்டித் ஸ்வப்பன் சௌத்ரி. அவர் வந்து ராஷ்டிரிய தான்சேன் சம்மன் 2023 வின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து ஸ்னதர் நியாஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ராஜா மான்சிங் தோமர் சம்மான் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அருண் கபூர், இந்தியன் எஜுகேஷனிஸ்ட். அவரை வந்து ராயல் ஹானர் பை பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணியிருக்காரு அருண் கபூர், எங்க இந்தியால, பூட்டான்ல, ஓமன்ல. ஸோ அடுத்தது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சார் எஸ் ஜெய்சங்கருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரீசன்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் எஜுகேஷனல் சொசைட்டி அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் இவர் எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காண்டி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெல் கார்பரேஷனோட சிஇஓ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, பேட் ஜெல்சிங்கர். அடுத்து ஹீரோ கிஃப்ட் டயர்ஸ் வந்து எம்எஸ் தோனியை வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி லபோனா அவங்க வந்து கூகுள் இந்தியாவோட கண்ட்ரி மேனேஜர், இந்தியாக்கான கூகுள் மேனேஜரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸோட இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சிலுக்கு நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மதன் லோகூர் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு இந்தியன் ஒரு பெரிய இடத்துல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறதுன்றதுனால அதை வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து டாக்டர் தாமஸ் நிக்கர், அவங்க வந்து ஐஎஃப்பிஎம்ஏவோட பிரசிடென்டா இருக்காங்க. ஸோ புது கவர்னர்ஸ் நிறைய பேர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு தடவை வாசிச்சு விட்டுக்கோங்க. கேரளா, ஒடிசா, பீகார், மிசோரம், மணிப்பூர். அடுத்தது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்குக்கு எம்டி சிஇஓவா அமிதவ சாட்டர்ஜியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஸ்லாண்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா கிறிஸ்ட்ரூன் மொஜோல் ப்ரொஸ்டாடோடிர். அடுத்து சல்மான் கானையும் டைகர் ஷெராஃபையும் வேர்ல்டு கப் கொக்கோக்கு பிராண்ட் அம்பாசிடரா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனா ஃபார்மர் ஜஸ்டிஸ் வி சுப்பிரமணியம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இஸ்ரோவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் மேனை ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கான ட்ரைனிங்ஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது சம்பந்தமான ரிசர்ச், இதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க.
அடுத்து 2 சைனீஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்க பேர் வந்து சாய் ஜூசே சாங் லிங்டாங். இவங்க தான் வந்து மூன்லன்னு இல்ல லாங்கஸ்ட் ஸ்பேஸ்ல நிறைய நேரம் வாக் பண்ணதுக்கான ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. லாங்கஸ்ட் டூரேஷன் ஆஃப் ஸ்பேஸ் வாக். ஸோ அடுத்தது இன்காய்ஸ் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ அது வந்து ஒரு சர்ச் டூல் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எய்டு டூல். அது பேரு சராத். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா சீல யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க இல்ல ஏதோ கப்பல் தொலைஞ்சு போயிடுச்சு அதையெல்லாம் லொக்கேட் பண்றதுக்கு இந்த டூலை யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினா இருக்கலாம். ஸோ ஜெமினி அதாவது கூகுளோட ஏஐ தான் ஜெமினி. ஜெமினி வந்து 2 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜெமினி எக்ஸ்பர்ட் 1206, அடுத்து ஜெமினி 2.0 ஃபிளாஷ். ஸோ இந்த ஜெமினி வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கோடிங் பண்ணி தரும். இது நம்மளுக்கு மேக்ஸ் ரிலேட்டடா சால்வ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்து பிசினஸோட பிளான், நீங்க பிசினஸ்ல வந்து என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் போகணும், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து அது சொல்லுமா. ஸோ அமர்த்தியா டெக்னாலஜிஸ்க்கு டிடிடிஎஃப் ஸ்கீமுக்கு கீழே 5Gக்கு ஃபண்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ டிடிடிஎஃப்னா டெலிகாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட், அந்த ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை இப்ப ரீசெண்டா டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இந்த மாத்தின பேரை வந்து கேட்கலாங்க. அடுத்து பாருங்க பிரணவ் வெங்கடேஷ் FIDE வேர்ல்டு அண்டர் 18 யூத் ரேபிட் பிளிட்ஸ் செஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளோட தூர்தர்ஷன் வந்து ஹாக்கி இந்தியன் லீகோட டைப் பண்ணியிருக்காங்க. விமன் ஹாக்கிய லைவா பிராட்காஸ்ட் பண்றதுக்காண்டி இவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் கான்டினென்டல் டூர் ஈவெண்ட்டை எடுத்து நடத்த போறாங்க. எங்க நடத்த போறாங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசால நடத்த போறாங்க. உமன்ஸ் ஹாக்கி ஜூனியர் ஏசியா கப் 2024 வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு. யாரை தோக்கடிச்சிருக்குன்னா சைனாவை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து மலையாளம் ரைட்டரு பத்மபூஷன் அவார்டி மாசுதேவன் அதை இறந்துட்டாருங்க. இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு வந்து ஞானபீத் அவார்டு, அதுவும் சார் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவரை பத்தி ஏதாவது படம் வந்திருந்தாலோ, இவரோட புக்ஸ் ஏதாவது சினிமாவா மாறி இருந்தாலோ, இல்ல புக்ஸ் ஏதாவது பயங்கர அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலோ அந்த புக்கோட பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து 4 கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது பூர்வீக வீட்டை பத்தி ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுதான் வந்து அவருக்கு கேரள சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கி கொடுத்துருக்கு. சுசுகி மோட்டாரோட சேர்மன் CEO ஒசாமு சுசுகி அவர் வந்து இறந்துட்டாருங்க. பப்ளிகேஷன் பேர் வந்து ஹார்பன் காலின்ஸுங்க. தீபா மாலிக்கோட மெமியோர்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எழுதுற பயோகிராஃபி. பிரிங் இட் ஆன் த இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எழுதுற ஆட்டோபயோகிராஃபின்னு கூட வச்சுக்கோங்க. ஹேப்பர் காலின்ஸ் வந்து UKயோட பப்ளிஷருங்க. அவங்க வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண போறாங்க. அபிஜித் பானர்ஜி ஒரு புக்கு லான்ச் பண்ணியிருக்காரு, சவுக் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஜுகர்நாத் பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இவர் வந்து பாவர்ட்டிய ஒழிக்கிறதுக்கு, வறுமையை ஒழிக்கிறதுக்கும் எக்கனாமி டெவலப் ஆகுறதுக்கும் இவர் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாருன்றதுதான் இந்த புக்ல இருக்கும். ஸோ முதல் தடவையா UN மெடிடேஷன் டேன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 21, 2024 இருந்து தான் அதை வந்து அனுசரிச்சிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ரத்த சப்தமிய ஸ்டேட் ஃபெஸ்டிவலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய கடவுளுக்காண்டி ரதம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குங்க. சரிங்க, இதோட நம்ம 4th வீக் டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.